கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 15/7/2025 ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 476வது குழுக்கள். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு பழைய காலத்து லாட்ரி மாதிரி. ஸ்ரீசக்தி, காருண்யா ப்ளஸ் இந்த மாதிரி ஆட்டக்காரங்கெல்லாம் பழைய காலத்து ஆள். 476வது குழுக்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நம்ம போகிற மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களால் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகேங்களா, இப்போ இந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 046 இதை வச்சு தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்கியாத்ரா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மெம்பர்ஷிப்பில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா, மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 6 பாஸ். சி போர்டு நமக்கு பாஸு. நம்ம ஏபிசிபிசியில் 36 எடுத்துருக்கோம். அவன் 46 அடிச்சிட்டான். இது வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, அப்புறம் 76 எடுத்துருக்கோம். 36 76 736 மாதிரி இப்படி வந்துருக்கணும். ஆனால் 046ன்னு சம்மந்தமே இல்லாமல் இப்படி கொண்டு வந்துட்டான். 046 இப்படி கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா, வீடியோவில் என்ன ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தாங்க. இதுலேயுமே 405 எடுத்திருக்கோம், 450 எடுத்திருக்கோம். பவர் அண்ட் ஃப்ளிப்பில் இதுவும் ஃபெயில். இங்கே 6 வந்துருந்துச்சுன்னா ஆட்டமே வேறு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். இதுவுமே 2 நம்பர் கரெக்டாக உட்காந்துடுது, பட் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிடுது. ஓகேங்களா, 0 சி போர்டுக்கு வச்சா அது ஏ போர்டில் உட்காருது. ஓகேங்களா, ரூல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி சிங்கிள் ஷாட்லேயே எடுத்துருந்தோம், பட் ஆனால் அடித்தது எல்லாமே டபுள் ஷாட்டு. 2லேயே எப்படி அடிச்சிட்டோம், அதாவது எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது நம்ம எப்படி எடுத்துருந்தோம்னா ஆல் போர்டு 3 5 7 இப்படி எடுத்துருந்தோம். ஓகேங்களா, இப்போ அடிச்சிருக்கிறது 0 4 6 எல்லாமே ரெட்டைப்படை. இது எல்லாமே எடுத்திருந்தது ஒத்தப்படை தான் மீன் பண்ணி எடுத்துருந்தோம். இது எல்லாமே ரெட்டைப்படையாகவே ஒரு அடி அடிச்சிட்டோம். ஓகேங்களா, பயங்கரமாக அடிச்சிட்டோம். எதிர்பார்க்காதது இதுதான் நம்ம ஒத்தப்படையில் எடுத்துருந்தோம். 0 to 9 வரைக்கும். இவன் எப்படி அடிச்சிருக்கான்னா 2லேருந்து 0 வரைக்கும் இப்படி கொண்டு 2 4 6 8 0 இப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா ஒரு ஷார்ட் அடிச்சுருந்துருக்கலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு பக்காவாக நம்ம ஆட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். சரிங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் தான். 3 டிஜிட்டில் ஃபஸ்ட் இந்த கெஸ்ஸிங்க்கு சிங்க் ஆகிற மாதிரி நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 844 ஃபஸ்ட் ஒன் நம்பர், 521 செகண்ட் ஒன் நம்பர், 678 தேர்ட் ஒன் நம்பர். ஓகேங்களா, இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 715 184 012. ஓகேங்களா,
அதுக்கடுத்து நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0102 019. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிம்பிள் தான், இதோட ஆட்டம் முடிச்சுக்கலாம். சரிங்களா? 719. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு நம்பர் தான். த்ரீ 6 அவ்வளோதான் நண்பர்களே, ஆட்டம் முடிஞ்சு. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 844 521 678 715 184 012 01 0102 019. ஓகேங்களா? அதுக்கடுத்து 719 மற்றும் 360 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் என்னென்ன நம்பர் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஓகேங்களா, இதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த 426. இதையே நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 660 காரியம் வந்து பொல்லாதவன். ஓகேங்களா? 426 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 521 012 719 715. ஓகேங்களா? இதுதான் இந்த செட்டு தான். 715 521 012 719. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். சரி, ஃப்ளிப் அண்ட் பவர் பார்க்க போகிறோம். ஃப்ளிப் டு பவர். ஓகேங்களா? ஃப்ளிப் டு பவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 609. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 609 எடுத்தாச்சு. ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 821. ஓகேங்களா? ஏழு 2 3. இப்போ இந்த செக்ஷன்லேருந்து வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு 2 9 8. ஓகேங்களா? 2 9 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இதுதான் பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர். இதுதான் பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர். ஓகேங்களா? 609 597 821 723 மற்ற இதெல்லாம் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 298 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 0 வந்தாலே கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு சொல்லுங்கள். டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம
0 நமக்கு வந்துட்டாலே என்ன நம்பர் எடுப்போம்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 உள்ளே வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9 உள்ளே வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பி போர்டை பொறுத்தளவு 4 உள்ளே வந்துச்சுன்னா 1 உள்ளே வரும். ஓகேங்களா? 1க்கு அடுத்தாப்பில் 6 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தளவு 6ன்றப்ப இதில் 0 எடுத்துக்கலாம். கண்ணை மூடிட்டு 0வும் வராத பட்சத்துக்கு 4 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 9, பி போர்டை பொறுத்தளவு 1 இல்லைன்னா 6, சி போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா? இதை பொறுத்தளவு நம்ம எத்தனை நம்பர் எடுத்துருக்கோம்னா, இதை பொறுத்தளவு நம்ம 6க்கு 6 நம்பரே தனித்தனியாக எடுத்துருக்கோம். ஏன்னா தனித்தனியாக தான் கம்பைன் ஆகுது. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நாளைக்கு 3 டிஜிட் அடிக்கணும், இல்லைன்னா மினிமம் 2 டிஜிட்டாவது அடிக்கணும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 0 தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில். ஓகேங்களா? அதாவது 3 செட்டில் நமக்கு மெயினான செட்டு என்னென்னு எடுக்கப்படும்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் ஆல் போர்டு பொறுத்தளவு 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 எடுத்துக்கோங்க. அடுத்து 6 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7 எடுத்துக்கோங்க. இந்த 2, 6, 7ஐயே பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. 2, 6, 7 அண்டு 4, 7, 6. ஓகேங்களா? முடிஞ்சால் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய மெயின் கெஸ்ஸிங் 2, 6, 7. ஓகேங்களா? அதில் லாஸ்ட்டாக 2 அடிச்சுட்டு முன்னாடி 4 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாக்ஸாக போட்டிங்கன்னா எல்லா சீனுமே கம்பைன் ஆகிக்கிறோம். இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் வீடியோவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுணர்களுக்கும் நன்றி. வணக்கம்.